தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசிக்கும் போது மிக முக்கியமான ஒரு செய்தியை, அவசியமான செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அப்படியே படிங்க, டக்குன்னு படிங்க பார்ப்போம். அன்றைய ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் சந்திரனும். ஒவ்வொரு வசனமாக படிங்க. அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. கவனிங்க, சபை வேற, மணவாட்டி சபைன்னு சொல்கிறது வேற. ஸ்திரீ சபையை குறிக்கும். சூரியன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறாரு. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததாக மத்தேயு 17:5 இருக்கு. ஆகவே சூரியனை அணிந்தால் கலாத்தியர் 3:27 அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நம்ம அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அதில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கீங்கன்னு அதில் 28 இருக்குது. ஆகவே தரித்து கொள்ளுகிற அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக சூரியனை தரித்து கொள்ளுகிற அந்த அனுபவம் ஒரு ஸ்திரீ சபை. நல்லா கவனிங்க. 12 கிரீடம் நட்சத்திரங்கள் இருந்துன்னு சொல்கிறது 12 அப்போஸ்தல உபதேசத்தை தாங்கி இருக்கிற சபையாகும். சபைன்னு சொல்கிறது இயேசு ஏற்படுத்தின 1ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தின அந்த சபை தான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்கிறாரு. அந்த சபை தான் இயேசு ஏற்படுத்தின சபை. அதான் மார்க் 16:16 ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று அதில் போட்டிருக்கு. சபைகள் ஜெப வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. வீடுகள் தோறும் ஜெபம் நடந்துச்சு. 1 தீமோத்தேயு 3:15 சத்தியத்துக்கு தூணும் தேவனுடைய வீடுமா அந்த ஜெப வீடுன்னு இருக்கு. இந்த மாதிரி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடுன்னு சொன்னார். ஆகவே அந்த திருச்சபை கட்டப்பட்ட அந்த திருச்சபை பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12:23 சர்வ சங்க சபை அப்படி போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கிட்டு இருந்தார் இருக்கு. யார் ரட்சிக்கப்பட்டாங்க? முத யூதர்கள் தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 37ஆம் வசனத்தில் குத்தப்பட்டாங்க. 38ஆம் வசனத்தில் நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு பேதுரு சொன்ன உபதேசம், மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்க, அப்போஸ்தல உபதேசத்தை ஐக்கியமாக்குங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க ஏறக்குறைய 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. யூதர்கள் ரசிக்கப்படுறது சும்மா லேஸ் இல்லை. முஸ்லீம் கூட வந்துடுவான் போலுக்கு. யூதர்கள் அவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவன். அவங்க ஏறக்குறைய 3000 பேர் ஒரே நாளில் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க ஐயா. ஆனால் லேவி ஊழியத்தில் 3000 பேரை கொண்டான். யாத்திரா 32:28 மோசே லேவி லேவி புத்திரனா வாங்கடான்னு சொல்லவும் அவன் ஜாதி எல்லாம் அங்கே போனான். வெட்டுறான்னு சொல்லி வெட்ட சொன்னான். யூதர்களை ஏறக்குறைய 3000 பேர் வெட்டி கொண்டான்ருக்கு. அதான் லேவி ஊழியம். அதனால தான் அவனுக்கு மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறது காரணம் தான். நம்ம ஊழியம் 6ஆம் வசனத்தில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஊழியம் லேவி ஊழியம், புதிய ஏற்பாடு ஊழியம் அப்போஸ்தல ஊழியம்,
புது உடன்படிக்கையின் ஊழியம், இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் ஊழியம். இயேசுவே ஒரு லேவியர் இல்லை, அவருடைய அப்போஸ்தலர்கள் முழுவதும் லேவியர்கள் கிடையாது யாரும். ஊழியங்கள் மாற்றப்படுது. ஆகவே அது ஊழிய கூட்டத்தில் பேச வேண்டியதே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே திருச்சபை இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது, அது பரலோகத்தில் இருக்குது. ரட்சிக்கப்படுறவங்க எல்லாரும் அதில் சேர்க்கிறாரு. ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்? பழைய ஏற்பாட்டில் எவனும் ஞானஸ்தானமும் வரல, ரட்சிக்கவும் படலை, இயேசுவும் வரலை. அவங்க கிறிஸ்தவங்களும் கிடையாது, யூதர்கள் இஸ்ரேலர்கள் தானே. இன்றைக்கி இந்த பேச்சை எவன் தைரியமாக சொல்ல முடியும் தெரிஞ்சாலும்? ஆகவே என் ஜீவனையே உயிரையே இயேசுவுக்காக கொடுக்க நான் ஜெயிலுக்கு போனது மட்டும், அடி வாங்கினது மட்டும் இல்லை, இயேசுவுக்காக என் உயிரையே கொடுக்கும்போது எவனுக்கு நான் அஞ்ச வேண்டியது இருக்குது, எவனுக்கு பயப்பட வேண்டியது இருக்குது? சத்தியத்தை நல்லா மனசார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மனதார சத்தியத்தை பேசிட்டு போயிடணும். கொஞ்ச காலம் நாளைக்கு செத்துட்டு என்ன செய்ய? அதனால கொஞ்ச காலம் இயேசு வரப்போகிறார். அதனால சபை பரலோகத்தில் சர்வ சங்க சபை அங்கே இருக்குது. இது நிழலாட்டம். இப்போ இந்த கட்டடம், இந்த செங்கல சபை, இது ஒரு நிழலாட்டம் தான். இப்போ நாங்கள் ஒரு சபை இருக்குது, அது ஒரு நிழலாட்டம் தான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் கிறிஸ்தவ பேரில் இருந்தாலும் அது நிழல் தான். நிஜ சபை அங்கே இருக்குது. அதனால உங்கள் பேர் அங்கே எழுதணும். பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னது அந்த அர்த்தம் தான். பாம்பு ஓடுது, பிசாசு ஓடுது, இதுக்காக சந்தோஷப்படாதீங்க. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க. லேலுயா. ஆகவே மெம்பர் ஆகிட்டேன், நீங்கள் இங்கே வாங்கிட்டேன், அங்கே வந்துட்டேன், பட்டியல் கல் இருக்குது, இந்த பெதஸ்தாவில் காசு போட்டால் பரலோகத்துக்கு போயிடலாமா? தண்ணியில் ஒருத்தன் சொல்கிறான், காசு எரிஞ்சால் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? அங்கே பேர் ஏசு நின்று பார்ப்பாராம், காசு போட்டவங்கள எழுதுவாங்களாம். இப்படியா சம்பாதிப்பாங்க? சோசி குறியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தால் எங்களை விட பெரிய சோசியக்காரன் குறியாரெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அநியாயமாக இருக்குது. அதனால் நல்ல காலம் வருது, அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், என்னென்னமோ இன்னும் என்னென்ன சொல்ல போகிறானோன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எவனும் பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலன் 1ஆம் நூற்றாண்டுக்கு வா. அதுதான் சபை, அதான் ஸ்திரீ. சூரியனை அணிந்த நட்சத்திரங்களை 12 அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட சபை. கவனிங்க, எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அது நிறைவான உடனே எடுத்துக்கொள்ளப்படும், மற்றது முழுவதும் கைவிடப்படும். கண்மலையில் கட்டப்பட்ட வீடு, மணலில் கட்டப்பட்ட வீடு, இந்த 2 வீட்டுக்கு அடையாளம் உங்களுக்கு தெரியும். குறுக வழி, விசாலமான பாதை, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த காரியங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதுதான் புதிய ஏற்பாடு. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அது பழைய ஏற்பாடு, அது யூதர்களுக்கு உள்ளது. நீயும் நானும் யூதன் அல்ல, நம்மெல்லாம் புறஜாதிக. புறஜாதியிலிருந்து இயேசுவுக்கு சீசர் ஆனோம். சீசர் ஆனதுனால நமக்கு உள்ள பேர் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 11:26. அதனால நமக்கு தான் அந்த பேர். கிறிஸ்துன்னா இயேசுவை தரித்து கொண்டவங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்திரீ அப்படித்தான் இயேசுவை தரித்து கொண்டா. அந்த சந்திரன் சாட்சியை குறிக்கும். இப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்பட்டு அலறா. படிங்க. கர்ப்ப வேதனையா இருந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி. இது என்ன அர்த்தம்னா, சபை மணவாட்டி சபையை பெறும்படி கர்ப்ப வேதனைப்படுகிறது. இப்போ ஐயா 40 நாள் உபாசம் இருக்கணும்னு அவசியமா? இந்த வயசில் ஏசியில் ஓசியாக படுத்துட்டு போகாமல் 40 நாள் உபாசம் இருந்து எல்லாம் வாங்கன்னு ஏன் கதறிக்கிட்டு இருக்காருன்னா, கர்ப்ப வேதனை. சபையை மணவாட்டியை ஆக்கணுமே, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணுமே. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், வெளிப்படுத்த 19:7, மனைவியை இயேசுவுக்கு மனைவி ஆக்கணும். சும்மா
குட்டினான் ஐயா கழுத குட்டினான் ஐயான்னா நீ குட்டியாகவே இருந்துட்டு போ, மனவாட்டியே ஆக முடியாது. குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல யோசித்தேன், புருஷனாகும் போது குழந்தைங்க கேட்டு ஒழித்து விட்டேன்னு இருக்குல்ல, ஒழித்து விட்டையா நீ இன்னும் குழந்தை மாதிரி தானே இருந்துக்கிட்டு இருக்க. 50 வயசு 70 வயசு 90 வயசில் ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்கிறான். அவன் பூரிய கிறிஸ்தவனா, ஒரு இளவும் தெரியாது, ஒரு ஜெபமும் தெரியாது. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கையெழுத்து போட்டு கிருன்னு சுற்றுனா சுற்று, அப்படியே போனாலும் போயிடுறான் அவன். ஆனால் கிறிஸ்தவனா. இந்த மாதிரி தற்கூறிகளுக்கு எப்படி குழந்தைகள் என்ற நிலைமையில் தான் இருக்கான தவிர, பால் உண்கிறவன் குழந்தையாக இருப்பதனால் நீதி வசனத்தில் அவன் பழக்கம் இல்லாதவனாக இருக்கான். அதனால் பழக்கப்படுத்தணும். அதான் கர்ப்ப வேதனை. கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் உங்களுக்காக என்ன செய்கிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு பவுல் சொல்கிறான். சும்மா ஒரு ஆளை மனவாட்டி ஆக்குறது சும்மா லேச்சு இல்லை. கர்ப்ப வேதனைப்பட்டு மனவாட்டி சபையை பெருகும்படி அந்த அம்மா அலர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாம்பு நிற்கிது. படிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சொரப்பம். அது வெளிப்படுத்தல் 17:9-12 போட்டிருக்கு. அந்த 7 தலை 7 மலைகள் 7 முடி 12ஆம் வசனத்தில் 10 ராஜாக்கள் விளக்கங்கள் அதுலேயே விளக்கங்கள் இருக்குது, நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. ஆகவே அந்த பெரிய வலு சொரப்பம் பிசாசி, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பெரிய பழைய பாம்பு நிற்கிது அந்த மனவாட்டியை விழுங்கும்படி. இந்த சபையில் தற்கூறிகள் எல்லாம் பிசாசி விட்டோம், தேர்ச்சி பெற்று வசனத்தை ரொம்ப கவனமாக ஒருத்தன் எவன் கேட்குறானோ, வளர எவன் நினைக்கிறானோ, அதிகமாக ஆண்டவருக்குள்ளே சத்தியத்தை அறியணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவனை சாத்தான் கூர்மையாக பார்ப்பான். ஆஹா இவன் தாண்டா. இப்போ ஒரு வேடை வில்லை விட்டு எரிஞ்சிட்டா செத்துப்போன குருவிகளை பற்றி வேடனுக்கு கவலை இல்லை. தத்தி 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 அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு அங்கிட்டு பறந்து போகிற மாதிரி இருக்கிற அதை தான் பிடிப்பான். அது மாதிரி சபையில் செத்த ஆத்துமாக்களை பற்றி பிசாசு கவலை இல்லை. ஜீவிக்கிறேன், இயேசுவுக்காக வாழ போகிறேன், இயேசுவுக்கு சாட்சி எல்லாம் அவன் கேட்பான். இப்படியா அவளை புடி, இவளை புடி, இவன் கர்த்தருக்காக நிற்கிறான், உபவாசம் இருக்கானவே, இவங்களை குறி வைக்கிறாயா. இப்போ நான் வசன மனப்பாடமாக சொல்கிறதுனால பெரிய பரிசுத்தவாணி என்று நினச்சிடாதீங்க. வசன போட்டி வச்சா சாத்தான் தான் முதல் ப்ரைஸ் வாங்குவான் தெரியுமா. அவன் அங்கேயே மேலேயே இருந்தவன், அக்கினி முதல்ல இருந்தவன், அறிவு உள்ளவன், தானியேலை விட அறிவு உள்ளவன், அழகு உள்ளவன், அடேங்கப்பா அவனை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. அப்பேற்பட்ட இயேசுவுக்கே வசனம் சொல்கிறான். அங்கே எழுதியிருக்க, இங்கே எழுதியிருக்க, இங்கே எழுதியிருக்க. பார்க்காம தான் ஏன் சொல்கிறான், பைபிளை வச்சுக்கிட்டா சொன்னான். நான் பார்க்காம சொல்கிறதுனால பெரிய பசுத்தமாக என்னை பின்பற்றாதீங்க. நான் உங்களை போல் பாடு உள்ள மனுஷன் 100 முறை படித்தேன்னா இது கூட சொல்லாட்டா எப்படி? திருக்குறளில் ஒருத்தர் மனப்பாடமாக சொல்கிறானே அது எப்படி? சினிமா வசனத்தை கட்டமம் வசனத்தை பாராமல் மனப்பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அது ஒவ்வொருவருக்கும் ஒரு மெமரி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்குறாரு. நான் வசனத்தில் இறங்கிட்டேன், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய மேன்மையோ இதை வச்சு நான் பரலோகத்துக்கு போகவோ முடியாது. கை கொள்ளணும், வசனத்தின்படி நான் பேசுறதில்லை, கை கொள்ளணும். கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவங்க ஏசாயா 26:2 இருக்குது. கை கொண்டு. அதனால சும்மா கேட்குறது நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது பாஸ்டர்னு சொல்கிறதில்ல, நான் பேசுகிறதில்ல, கை கொள்ளணும். அல்லேலூயா. பெரிய வலு சொற்பம் வாயை புலந்துக்கிட்டு அந்த அந்த பிள்ளையை விழுங்கும்படி நிற்கிது. பெரிய பாம்பு, அதான் ஆதாம் ஏவாளை வஞ்சிச்சு அந்த பாம்பு நிற்குது. அப்புறம் படிங்க. அந்த வால் நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்களை 3 ஒரு பங்கை பூமியில் விழ தள்ளிட்டு இருக்கு. அது தானியேல் 12 அதிகாரத்தில் ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவே, ஞானவான்கள் அநேகரை ஆதாயப்படுத்துகிறவே, வானவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் இருப்பான். ஆத்துமா அறுவடை செய்கிறவனை சாத்தான் வானத்தில் நட்சத்திரங்களை வாலில் சுருட்டி பூமிக்குரியதாக ஆக்கிடுச்சு. யூதாஸ் மாதிரி. உதாரணமாக யூதாஸு, தேமா பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு என்னை வீட்டுக்கு போயிட்டான்னு நிறையா பேர் இருக்கலாம். அதுபோல் ஆரம்பத்தில் நல்லா தாயா தொடங்குறான் ஊழியம், கடைசியில் வர 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 வர
காது பங்களா சொத்து சுகம் வந்த உடனே அவன் ஊழியம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், இதில் செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லி காசு பணத்தில் நின்றுடுறான். இதுதான் வாள் அவனை இழுத்து போட்டதுன்னு அர்த்தம். இந்த வாள் ஏசாயா 9:15 கள்ள போதனை, பொய் போதகம் அப்படின்னு போட்டுது. தலைவன் தீர்க்கதரிசி மூப்பேன் பொய் போத பண்ணுகிற வாளே. அந்த படிங்க ஏசாயா 9:15 மூப்பனும் கனம் பொருந்தியுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அந்த வாளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா. தலை என்ன ஆச்சுன்னா இயேசு சிலுவையில் நச்சுக்கிட்டாரு. கொலோசியர் 2:15 வெற்றி சிறந்தார். ஆதியாகமம் 3:15 சிறியின் தலை சிறியின் வித்து ஒரு தலையை நசுக்கும்னு அன்னைக்கே வாக்கு கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தலையை நசுக்கிருச்சு. அதான் பாம்போட. இப்போ பாம்பை பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கிறீங்க, ஆனாலும் சாகாது. உடம்பு ஓட்டிக்கிட்டே வாழை ஓட்டிக்கிட்டே இருக்கும்ல பாம்பு. அதான் பாம்போட ஒப்பிடப்பட்டிருக்கு. அதனால பிசாசு நசுக்கப்பட்டாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னைக்கு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா வாள் ஆடிக்கிட்டு இருக்கு. வாளை குறித்து பயப்படாத. பொய் போதகம் நேருக்கு நேர் உன்னைய சண்டை போட்டு அவன் ஜெயிக்க முடியாது. ஏவாளை தந்திரத்தினால தான் ஜெயித்தான், தந்திரத்தினால தான் விளை செய்தான். 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு பவுல் சொல்கிறான். ஏன்னா தந்திரம், வஞ்சகம், இதில் தான் நம்ம வஞ்சிக்கப்படும். ஏசு மாதிரியாக வந்தால் என்ன செய்ய? இப்போ 2 ஏசு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? 2 ஏசு. அதில் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். தெரியுதா உங்களுக்கு? பொதுவாக கள்ள நோட்டு இப்போ 500 ரூபா நோட்டு வந்துருச்சு. நல்ல நோட்டு மாதிரியே இருக்குது கள்ள நோட்டு. அது மாதிரி ஒரிஜினல் இயேசு மாதிரியே டூப்ளிகேட் இயேசு இன்றைக்கி பிசாசு இறங்கிட்டான். டூப்ளிகேட் இயேசு உன் படத்தில் உன் வீட்டில் ஒரு படம் வச்சு கும்பிட்டீங்கன்னா அது டூப்ளிகேட் இயேசு. அவன் சிவகாசியில் எழுதுறது கூதரையில் வந்த மாதிரி, அப்படியே டிவியில் இயேசு வர்ற மாதிரி. இந்த சினிமா படத்துலலாம் இயேசு மாதிரி நடிக்கிறவன் முழுவதும் நிஜ வாழ்க்கையில் பொம்பளை பொறுக்கியாக இருக்கான். அவன் சினிமா நடிகராக இருக்கான். அவன் முழுவதும் அயோக்கிய நாயாக தான் இருக்கான். ஆனால் இயேசு மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறான் ஐயா. அது வேறொரு இயேசு, அது ஒரிஜினல். அதை வச்சு கும்பிடுறவன் எத்தனை பேர்? திருவடியாடில் சிவாஜி கணேசன் சிவானா நடிச்சிட்டான்னு நிஜமாகவே வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை இப்படி இந்த அங்கே வருகிறார், இந்த இயேசு அங்கே நிற்கிறார், பச்சை சிலையை தொடுகிறார், இதான ஒரு வேலை. இந்த மாதிரி எத்தனையோ ஊழியர்கள் சொல்கிறாங்கல்ல. இப்போ தான் இயேசு பேசிட்டு போனார். அடிக்கடி டீ குடிக்கிறாரா ஒரு வீட்டில் இயேசு? ஒருத்தன் சொல்கிறான், இப்போ தான் நேற்று தான் டீ குடிச்சிட்டு போனார். அப்போ இப்போ இவங்களுக்கு இந்த ஆதுகள்லாம் என்ன செய்ய நம்ம? ஆகவே இயேசுவே சொன்னார், இந்த அங்கே இருக்கான்னு சொன்னால் இங்கே எவனான்னு சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டார். மத்தேயு 24 எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இதோ முன்னதாக அறிவித்திருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள், போகாதீங்க நம்பாதீங்கன்னே சொல்லிட்டார். இன்னைக்கு இப்போ போகிறானே நம்புகிறானே, அங்கே போய் லோர்தான் இதில் போய் முங்குனாதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? 1.5 லட்சத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம். இது ஒரு தொழிலாக நடக்குது. அதில் அவன் ஓசியில் அதில் போயிட்டு அதில் ஒரு ஆட்டையை போட்டு இவன் கன்றாவி தற்கூறி இவன் போய் அதில் முங்கிட்டு என்ன கொடுமையாக இருக்குது. ஏசு அங்கே போய் நின்று ஜெபிச்சாரான். கெச்சமனை தோட்டத்தில் அங்கே நின்று பாதம் எழுந்துச்சான். இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள். ஏன்னா இயேசுவின் பேரில் வந்தால் தானே நீங்கள் நம்புவீங்க. வேறு பிள்ளையார் முருகன் பேரில் வந்தால், இந்துக்கள் வந்தால் நீங்கள் நம்புவீங்களா, கேட்பீங்களா? இயேசுவின் பேரில் வர்றான் வேறொரு இயேசு. இப்போ தான் பேசுகிறாருன்னு சொல்கிறது வேறொரு இயேசு. இயேசுவே நான் என்ன ஜெபிச்சேன் இந்த மக்களுக்கு என்ன உடனே என்கிட்ட சொன்னார். ஏன்டா இப்போ பைபிளில் உள்ளது உனக்கு தெரியல? வசனம் பைபிளில் உள்ள வசனத்தை இயேசு ஒரிஜினல் இயேசு பைபிளில் உள்ளது, அதில் உள்ளது பேசினார். வசனம் இருக்குன்னு சொல்லாமல் இப்போ பேசினார். இந்த இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா இப்போ பைபிளே படிக்க வேணாம்னு தானே அர்த்தம். இப்போ இவங்கிட்ட நேரடி கனெக்ஷன் இருக்காரா, அடிக்கடி பேசுகிறாரா, இவன் தான் ஏஜெண்ட்டு, இவன் தான். அப்படிலாம் நம்ம நம்ப வேண்டியது இருக்குது. பாமர மக்கள் என்னடா செய்வாங்க?
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மத்தியஸ்தர் இயேசுன்னு போட்டிருக்கு 5:6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரை தான் மனுஷனாக வந்த இயேசு அவரேன்னு போட்டிருக்கு. ஏன் அவர் மத்தியஸ்தனாக இருக்கும்போது நீ என்னடா நீ என்ன, நீ யார், நீ அதான் நான் கோவப்படுறேன், நான் பிஷப்பு, நான் தலைவர், அவனை என்ன வச்சு அடிக்கிறதுனே தெரியல. இப்படி இந்த மாதிரி இயேசு தலைவராக இருக்கும்போது நீ என்னடா தலைவர், அவர் பிஷப்பாக இருக்கும்போது நீ என்ன பிஷப்பு, அவர் ரெவரண்டாக இருக்கும்போது நீ என்ன ரெவரண்டு, என்ன போப்பு, நான் தான் கிறிஸ்தவருக்கு தலைவர், செத்துட்டான் ஒருத்தன் போப்பு, இப்போ ஒரு போப்பு வயசானவன் என்னைக்கு சாக போகிறான்னு தெரியல, செத்து புழைக்கிறவெல்லாம் உன் தலைவன், அவன் போப்பு, உனக்கு ரெவரண்டு, உனக்கு பிஷப்பு, ஏன் அறிவு கட்ட நாய்களா? இப்போ அப்படித்தான் உங்களை வைய வேண்டியதுக்கு. அறிவு கட்ட நிலைமையில் போயிட்டாங்க. நாய்களுக்கு எச்சரிக்கை. நாயின்னு சொல்கிற போது கோபம் வருது. வெளிப்படுத்தல் 22:15 நாய்களும் இங்கே போட்டிருக்கு, நாய்கள் புறம்பேற்பாங்கன்னு இருக்கு. இந்த நாய்க்கு தான் நான் சொல்கிறேன். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 22 கக்கினது நாய் திங்கும், கழுவப்பட்ட பட்டி சேற்றிலே புறணும் போட்டிருக்கு. மத்திய சுவிசேஷம் பிரசங்கத்தில் இயேசு மலை பிரசங்கம் சொல்கிறாரு, பரிசுத்தமானது நாய்களுக்கு. ஆமாம், அந்த தெருவில் போகிற நாயாவா சொல்கிறேன். இந்த மாதிரி நாய்ங்க பிலிப்பியர் 3:2 இருக்குது, நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க. அந்த நாயை தான் சொல்கிறேன். கக்கிடுது, திங்குது, எதை விடுறானோ திரும்ப செய்வாங்க. அதனால பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. 56ஆம் அதிகாரத்தில் பெருவயிற்று சோம்பேறிகள் இருக்குது, பகுத்தறிவில்லாத மேப்பரன் போட்டிருக்கு, குலைக்க மாட்டாத ஊம நாய்கள்னு போட்டிருக்கு. ஊழியக்காரங்களை தான் ஐயா சொல்லியிருக்கேன், நான் எல்லா ஊழியர்களும் சொல்லலை. இந்த மாதிரி பரிசுத்தமான உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் தியாகிகள் இருக்காங்க, நாட்டில் நிறையா இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட கள்ள நாய்கள் ஏகப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் அடையாளம் கண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு அல்ல. ஆகவே அந்த பாம்பு வாயை திறந்து அந்த அந்த பிள்ளைய கர்ப்பவதியின் பிள்ளையை பெறும்படி பெற்ற உடனே விழுங்கும்படி அப்படியே ஒரே விழுங்க விழுங்கணும்னு நினைக்கிறான். எவனை விழுங்குறான்? 1 பேதுரு 5:8 சாத்தா கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமல் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரிகிறான்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லிட்டார். அவர் பாதபடியில் இருக்கிறதுனால சுற்றிக்கிட்டே வர்றான், உன்னைய ஒன்றும் செய்ய முடியல. லேலுயா, அவர் பாதத்தில் நீ இருக்கிற மகனே, உன்னை அவர் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் தொட முடியாது. பயப்படாதீங்க. பிசாசு வருது, பூதம் வருது, எதுவும் வந்து தோற்கடிக்கப்பட்டவன். அதனால அங்கே 11ஆம் வசனத்தில் மரணம் நேருகிறது இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை எவனை சாத்தானை ஜெயிக்கிறது. உங்கள் சாட்சி அவசியம், காட்சி அல்ல, சாட்சி அவசியம். இப்போ நான் இவ்வளோ கத்தி பேசுகிறேன்ல, என் ஊரில் வந்து சமையல் வந்து பார், இந்த பால் முருகேசன் எப்படிப்பட்டவர், இந்துக்களை கேளு. ஊழியக்காரங்கிட்ட சொன்னால் குறை தான் சொல்லுவான். இந்துக்கள்கிட்ட கேளு, புறஜாதிகள்கிட்ட கேளு. குற்றங்கள் நீ ஏகப்பட்ட ஜெயிலுக்கு 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், கஷ்டம் துன்பம் ஏகப்பட்ட பாடுகள். ஆனால் ஒரு குறையும் வேதத்தின்படியும் சரி, சட்டத்தின்படியும் சரி, மனச்சாட்சியின்படி சரி, ஒரு தப்பும் நான் செய்யலை. எத்தனைப்பட்டால் நான் நிர்தத்தராக இருக்கிறேன். அதுபோல் உங்களை குறை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணாங்க, உள்ளே வச்சாங்க, அப்போஸ்தலர்களை ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் ஒரு குறையும் அவங்கக்கிட்ட இல்லை. சத்தியத்துக்காக அடி வாங்கினாங்க, ஊழியத்துக்காக எல்லாம் செஞ்சாங்க. நான் ஜெயிலுக்கு போனது, சிறையில் இருந்தது சத்தியத்துக்கு தான், ஜெயிலுக்கு தான், உபதேசத்துக்கு தான் தவிர திருடி பொய் சொல்லி ஒருத்தரை குடும்பத்தை கெடுத்து இந்த மாதிரி உலக பிரகாரமாக அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு நான் பாடுபடலை. ஆகவே உங்களுக்கு கஷ்டம் வரும், சோதனை வரும். ஆனால் சத்தியத்துக்காக வரணும், உபதேசத்துக்காக வரணும், சாட்சியாக இருக்கிறதுக்காக வரணும். லஞ்சம் வாங்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறதுனால இருக்கணுமே தவிர வேற இல்லை. ஒரு வசனம் சொல்லி முடிச்சிட நேரம் இல்லை. 5ஆம் வசனத்தில் ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற தலைப்பில் நான் பேசி முடிக்க போகிறேன். படிங்க. 5 சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளை தான் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன் ஆண் பிள்ளைன்னு எதுக்கு சொல்லியிருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னு இருக்கு.
கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் ஒன்று தானே. ஏன் ஆண் பிள்ளைன்னு ஏன் பிரித்து போட்டிருக்குன்னா, ஆண் பிள்ளை அர்த்தம் என்னென்னா, ஞான அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறேன். முதல் பலனானவர்களுக்கு முத உண்டாக்கப்பட்டது ஆணையா பெண்ணையா? ஆண். ஆண் தேவ சாயல், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1:26. அதனால் தேவ சாயல் தான் மனுஷன். ஸ்திரீ தேவ சாயல் அல்ல. புருஷனுடைய மகிமையாக இருக்கா. ஸ்திரீக்காக புருஷன் படைக்கப்படலை, புருஷனுக்காகவே ஸ்திரீ படைக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்னு 1 தீமோத்தேயு 2:14 போட்டிருக்கு. ஆகவே ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ளணும். ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை ஸ்திரீ அல்ல. இல்லை, ஆவிக்குரிய எல்லாம் அர்த்தம்தான். ஆகவே அந்த முதல் பலன் முதல் பேரான அந்த ஆண் மகள் பிள்ளையை, அது தேவ சாயல், தேவ ரூபம், முதல் பலன்னு அர்த்தம். மனுஷ வர்க்கத்திலேயே பிறவி பலன் ஆணாக இருக்கிறதுனால அந்த வகையில் ஆண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆண் பிள்ளை அந்த வகையில் பெண்கள் இருக்கலாம். பெண்களில் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால்னு வெளிப்படுத்தல் 19:7 இருக்க மனைவின்னு, அந்த மனைவி என்ற ஸ்தானத்தில் ஆண்களும் இருக்கலாம். அதனால் ஆவிக்குரிய வகையில் ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு. இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. ஆகவே 1 கொரிந்தியர் 16:13 திடன் கொள்ளுங்க, வெளித்திருங்க, புருஷராக இருங்க என்று இங்கே போட்டிருக்கு. பெண்கள்லாம் இருக்காங்க. பெண்களுக்கு சேர்ந்த அந்த கொரிந்தி சபைக்கு புருஷராக இருங்க, ஆண் பிள்ளையாக இருங்க, முதல் பலனாக இருங்கன்னு அர்த்தம். எபிரேயர் 12:23 போட்டிருக்கு. முதல் பலனானவர்கள் சர்வ சங்கம், முதல் பேரானவர்களின் சபை. அந்த அடிப்படையில் ஆண் பிள்ளை என்பது முதல் பேரானவர்கள். லேலுயா. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மற்றவங்க கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்டவங்க 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போவோம். அந்த பொம்பளை ஓடி போச்சுன்னு இருக்கு. அது வனாந்தரம்னா வசனம் கிடைக்காத பஞ்சம். ஆமோஸ் 8 போட்டிருக்கு 11. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரப்போகுது. உபதேசமே இல்லாமல் போகுது. இன்றைக்கி உள்ள அடையாளம் தான். இன்றைக்கி 99% உபதேசம் கிடையாது சபையில். எங்கே பாரம்பரியங்கள் நிறைஞ்சிருக்கு, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் தெரியல. இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைன்னு ஒரு போர்டு போட்டு ஒரு பஸ்ஸு போகுதுயா, நேராக கன்னியாகுமரிக்கு போகுது. போர்டு என்ன, சென்னை. போகிறது எங்கே? நல்லா தான் போகுது. ஏசி பஸ்ஸு தான் நல்லா தான் ஓட்டுறான். புது காரு தான் நல்லா தான் இருக்குது. உட்கார்றவனுக்கு தெரியல, ஓட்டுறவனுக்கும் தெரியல. அந்த மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவ சபையா, யூத சபையா, இஸ்ரேல் சபையா, கிறிஸ்தவ சபையா, இது ஒரு இளவும் தெரியாமல் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா என்னப்பா நான் செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா அவர் சொல்லாத மாதிரியும், இனிமேல் சொன்னால் இவர் கேட்டு மக்களுக்கு சொல்கிற மாதிரியும் அதானே அர்த்தம். 4 சுவிசேஷத்தில் சொல்லலையா? 4 சுவிசேஷத்தில் சொல்லிட்டாருப்பா. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே, சொல்ல போகிற வசனம் இல்லை, சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அதனால தான் பாட்டுக்காரங்களை முழுசாக நம்பிடாதீங்க. ஏதோ குத்து மதிப்பாக சில காரியம் சொல்லலாமே தவிர எல்லாரையும் நம்பிடாதீங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள். அந்த பாட்டில் ஒரு வரி வருது, 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்ற. இவன் சேர்த்து விட்ட மாதிரி சொல்கிறான். ஆனால் யோவான் 7:15 கல்லாதவர்னே இருக்குது. இயேசுக்கு படிப்பறிவே கல்லாதவர் யூதர்கள் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அப்படி வசனம் சொல்கிறாருன்னு. இப்போ என்னை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இயேசுவை பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. அவர் படிக்கலை. இவன் சொல்கிறான் 6 வயசில் ஆரம்ப பள்ளியில் அப்போ பள்ளியாக இருந்தது. ஆரம்பம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா பள்ளி இருந்தது, ஆரம்ப பள்ளி. இந்த மாதிரி ஏகப்பட்ட லேவியரே ஆச்சாரியரே. இயேசுவே லேவியர் இல்லை. லேவி ஊழியம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்போஸ்தலர் ஊழியம் புதிய ஏற்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் லேவியரே ஆனந்தமாக கூடுவோன்னா இப்படிப்பட்ட தலைவர்களால் தானே கெட்டு நாசமாக போயிருக்கோம்.
இவங்கெல்லாம் ஒன்று கூடி என்னடா ஆண்டிகள் மடம் மாதிரி எங்கே விளக்க போகிறோம்? நம்ம எல்லாம் நாசமாக தானே போய்கிட்டு இருக்கோம். அதனால் ஸ்தாபனங்கள், பைபிள் காலேஜு, தோல் துருத்தி, மூத்த போதகரா பீத்த போதகரா எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு அப்போஸ்தல உபதேசத்துக்கு வாங்க. இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவங்க உபதேசம் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் இருக்குது, சுவிசேஷங்கள் இருக்குது. அதை பாரு. என்ன நான் சொல்கிறதுனால நான் தான் சொல்லலை, நாம் எல்லாரும் சகோதரர்கள். இயேசு தான் தலைவர், தலைமையிடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவங்களுக்கு பாடம். நாம் எல்லாம் சகோதரர்கள். இதுதான் என் கொள்கை. என் கொள்கை இல்லை, வசனத்தில் உள்ள பிறக்கெடுத்து கடைஞ்சி எடுத்த காரியம். இது கரெக்டானா ஏற்றுக்கிற நல்லா யோசித்து எல்லாம் கிருகிருன்னு மண்டை சுற்றுதா, மல்லாக்க படித்து யோசி, நல்லா யோசித்து ஏற்றுக்கிறாது உன் இஷ்டம். என்னைய சொல்லலை, நிருபங்களை படி மகளே மகனே, நிருபங்களை படி, சுவிசேஷங்களை படி. பழைய ஏற்பாடு நான் வேண்டாம்னு சொல்லலை, அது இருக்கட்டும். அது பின் கண்ணாடி வண்டியில், புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி. பழைய ஏற்பாடு 2024 காலண்டரு, புதிய ஏற்பாடு 2025 காலண்டரு. 2 காலண்டரு வச்சுக்கப்பா, நீ நல்லா தான் இருக்க. ஆனால் தேதி கொடுக்குறது 2025 தான் நீ தேதி கொடுக்கணுமே தவிர 2004 தேதி கொடுப்பேன், அதுவும் வசனம் தானே. இந்த தேதியில் வருவேன், இந்த தேதியில் எழுதிக்கானா உன்னை மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது தவிர வேறு என்னடா செய்ய முடியும்? அதனால 2025 புதிய ஏற்பாடு, 2024 பழைய ஏற்பாடு. அது இருக்கட்டும், வச்சுக்க. இயேசு மீனை கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு. மீன் பழைய ஏற்பாடு, அப்பம் புதிய ஏற்பாடு. மீனில் கழிவு பொருள் இருக்குது. மண்டை, செதில், குந்தாணி, தோல் துருத்தி, செதில் நிறைய அதெல்லாம் தின்னுக்கிட்டா இருக்க முடியும். கறி மட்டும்தான் தின்போம். அதனால பழைய ஏற்பாட்டில் நல்ல காரியம் இருக்குது, அதை எடுத்துக்க. நல்ல உண்மையான தத்துவம் இருக்குது, நல்ல அருமையாக நல்ல சரித்திர எல்லாம் பொய் இல்லை, சரித்திர சான்று. அதான் கறி, அதை எடுத்துக்க. பொருளாங்க தோன்றுகிட்ட எல்லாவற்றையும் விட்டு விலகு. புதிய ஏற்பாடு இயேசு ஜீவ அப்பமாக இருக்காரு. நானே மீனுன்னு சொல்லலை, நான் தான் அப்பம்னு சொன்னார். இந்த அப்பத்தில் கழிவு பொருள் இருக்கா? ஏதாவது பிச்சு போட்டுட்டு அப்போ திப்பம் இருக்கா? அப்படியே திங்கலாம்யா. இயேசுவின் உபதேசம் அப்படியே எடுத்துக்கிறணும். அதில் ஒரு எழுத்தாயிலும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 15 17 வரை அந்த ஆரவாரத்தோடு, பிரதான தூதோடு, சத்தத்தோடு, எக்காலத்தோடு இயேசு வரும்போது, தேவன் வரும்போது அங்கே கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருக்காங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இங்கே போட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு, கர்த்தருடைய வருகை முன்னிட்டு சொல்கிறான். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறான். அது ரகசியம், இது வருக, ரெண்டும் சேர்ந்து ரகசிய வருக. எடுத்துக்கொள்ளப்படுறது, ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது, மற்றது கைவிடப்பட்டது. கைவிடப்பட்ட கெதியில் நீ இருக்காத மகனே. இன்னைக்கு சுதாரிச்சுக்க, நேரம் இல்லை. அடுத்த ரவுண்டில் நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். மிக அருமையான செய்தியை கேட்டீர்கள். சிலருக்கு ஒரு புதுமையாக இருக்கும். நாம் தீழ்ப்பானதிலிருந்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் போட்டு குழப்புகிறதுனால தான் இன்றைக்கு அநேகருக்கு சத்தியம் புரியல, தெரியல. ஐயா பழைய ஏற்பாடை வெறுக்கல்ல, விட்டுவிடல, நேசிக்கிறார். ஆனால் அது ஒரு நிழலாட்டமான சத்தியம். புதிய ஏற்பாடு பொருள், நிஜமான சத்தியம். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்தோம், கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாடை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கு அநேக துருபதேசங்களுக்குள் மக்கள் சென்று விடுகிறதற்கு காரணம் புதிய ஏற்பாடை பற்றிய அறிவு குறைவு.
அநேகர் புதிய ஏற்பாடு சத்தியங்களை வாசிக்கிறதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒன்று ஆசீர்வதிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், பெருகை செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், நல்லது. ஆனால் அதிலும் மேன்மையான கருத்துக்கள் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்தை கேட்டோம்ல, நான் சொல்லுகிற வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். வசனத்தில் எல்லாமே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமும் இருக்குது, நியாய தீர்ப்பும் இருக்குது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள், புதிய ஏற்பாடை வாசிங்க, நிருபங்களை வாசிங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய திருச்சபையில் போதிக்கப்படுகிற உபதேசம் எல்லாமே அப்போஸ்தல உபதேசம். அல்லேலூயா. ஆகவே தான் உங்களுக்கு கசப்பாக இருக்குது. மற்றவங்க எல்லாம் மற்ற இடங்களில் எல்லாம் ஆட்டம் பாட்டம் சாட்டம் எல்லாம் இருக்கும். இங்கே என்ன இருக்காது? ஒரு சின்ன கதை கூட இருக்காது. இப்போ ஐயா பேசினாரு, ஏதாவது ஒரு கதையை சொன்னாரா? வசனத்தை தவிர வேற எதுவும் சொல்லலை. இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம். நாம் இதனால இதை கேட்டு பரிசுத்தம் அடையணும். இதை கேட்டு நம்ம பரிசுத்தம் அடையணும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். நன்றி. மீண்டும் நாம் ஐயாவை சந்திப்போம், அவர் மூலமாக சத்தியத்தை கேட்போம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளில் சகோதரி